ஹே கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி வந்து நம்ம டேட்டாபேஸ்க்கு ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, நான் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷனை ஃபஸ்ட் ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஓகே, ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, ஹோம் ஃப்ராக்மெண்ட் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து இங்கே ப்ராடக்ட் நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்ணோம்னா டேட்டாபேஸில் நம்மளுக்கு ப்ராடக்ட் வேணும். ஸோ அதனால் நான் ஒரு அட்மின் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணிக்கிறேன். எம்டிவியூ ஆக்டிவிட்டி நேம் வந்து அட்மின் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ அட்மினுங்கிறது நம்மளுக்கு தனியாக வேணும். நான் இன்னொரு அப்ளிகேஷனில் எப்படி தனியாக பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரே ஒரு பேஜ் மட்டும் வச்சுக்கிறேன் அட்மின். ஸோ ஓகே. ஸோ ஓகே, இப்போ அட்மின் தான் நம்ம கடையில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு அட்மின் தான் இங்கே டேட்டாபேஸ்க்கு சென்ட் பண்ணணும். ஸோ அதனால் அட்மின்ல இருந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்ஸில் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, 2 இமேஜ் சென்ட் பண்ண போகிறோம் ப்ராடக்ட்ஸ்க்கு. மொத்தம் 2 இமேஜ். அப்புறமேட்டு மீதி என்னென்னா டேட்டாஸ்லாம். ஓகே, நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ராஜெக்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ்லாம் தெரியும். இதில் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்டோட நேம், ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் வேணும். ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இங்கே காட்டலை. ஸோ அதனால இந்த ப்ராடக்டை கிளிக் பண்ணால் அதோட இன்னொரு டீட்டெயில் பேஜுக்கு போகும். அங்கே டிஸ்கிரிப்ஷன் வேணும். ஸோ அதனால் ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன், டைட்டில், அண்ட் தென் ப்ராடக்டோட சைஸ், ப்ராடக்டோட ப்ரைஸ். சைஸ் மீன்ஸ் குவான்டிட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு மொத்தம் இந்த டேட்டாஸ்லாம் வேணும். மொத்தம் என்னென்ன டேட்டாஸ், இந்த ஒரு பாட்டில் இமேஜ், இந்த பாட்டில் இமேஜ், அப்புறம் பின்னாடி வந்து இந்த இமேஜ். ஓகே, பேக்ரவுண்டில் இந்த இமேஜ் வேணும். மொத்தம் 2 இமேஜ். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ், அப்புறம் ப்ராடக்ட் இமேஜ். நெக்ஸ்ட் வந்து டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ப்ரைஸு, அண்ட் தென் சைஸ். ஓகே, இவ்வளோ தான். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அட்மின் வந்து என்டர் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு லீனியர் லேஅவுட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து மொத்தம் 5 எடிட் டெக்ஸ்ட் கொடுக்கணும். மேட்ச் பேரண்ட், ரேப் கண்டென்ட் கொடுத்துக்கிறேன். ஹிண்ட் வந்து லீனியர் லேஅவுட் இது. ஓரியன்டேஷன் வந்து வெர்டிக்கல் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்க போகிறோன்னா இதுக்குள்ளேயே எடிட் டெக்ஸ்ட் கொடுத்துக்க போகிறேன். ஓரியன்டேஷன் வெர்டிக்கல் கொடுத்துருக்கேன். எடிட் டெக்ஸ்ட், எடிட் டெக்ஸ்ட், அதுவும் மேட்ச் பேரண்ட் கொடுத்துக்கிறேன். வித் மேட்ச் பேரண்ட், மேட்ச் பேரண்ட், ரேப் கண்டென்ட். ஓகே, ஹிண்ட் வந்து என்டர் எ டைட்டில். ஓகே, அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுக்கு பெருசாக டிசைன் வேணாம். அட்மின் பேஜ் வந்து நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்லி தரும்போது அதுக்கு போயிடலாம். இப்போ சிம்பிளாக ஆட் பண்ணுறதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வந்து டைட்டில், ஐடி வந்து டைட்டில்னு கொடுத்துக்கிறேன். டைட்டில் இடிடி. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஐடி. நெக்ஸ்ட் என்ன கொடுக்க போகிறோம், ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன். ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன், தென்
ஐடி வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 2 இமேஜ் வேணும். ஓகே, பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ அதனால் பிஜி இமேஜ்னு கொடுத்துக்கிறேன். பிஜி இமேஜ், என்டர் ஏ பிஜி யூஆர்எல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐடி. நெக்ஸ்ட் வந்து மெயின் இமேஜ், ப்ராடக்ட் இமேஜ்னு கொடுத்துக்கிறேன். ஹிண்ட்டும் அதே மாதிரி ப்ராடக்ட் இமேஜ் யூஆர்எல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்டோட குவான்டிட்டி. எல்லாத்துக்கும் எடிடி போட்டுறேன், எடிட் டெக்ஸ்ட்டுங்கிறதுனால. ஓகே, இங்கேயும் குவான்டிட்டி, என்டர் குவான்டிட்டி, என்டர் குவான்டிட்டி. அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா ப்ரைஸ், இதோட ப்ரைஸ், ப்ராடக்டோட ப்ரைஸ் என்டர் பண்ணணும். ஓகே, மொத்தம் நம்மளுக்கு வந்து 6 எடிட் டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ நான் ஒவ்வொரு எடிட் டெக்ஸ்ட்டுக்கும் மார்ஜின் கொடுத்துக்கிறேன். மார்ஜின் டாப் வந்து மார்ஜின் லேஅவுட், ஃபுல் மார்ஜின் லேஅவுட் கொடுத்துக்கலாம். மார்ஜின் லேஅவுட், லேஅவுட் மார்ஜின். லேஅவுட் மார்ஜின்னா 4 பக்கமும் ஈக்குவலான சைஸ் கொடுத்துரும். 20 கொடுத்துருக்கேன். ஸோ 20 வேணாம், ஒரு 10 ஓகே, எல்லாத்துக்கும் அதே மாதிரி 10 கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, மொத்தம் 10 மார்ஜின் கொடுத்துட்டேன். இப்போ இந்த லீனியர் லேஅவுட்டில் தான் ஓரியன்டேஷன் வெர்டிக்கல், அதனால் கீழே கீழே அடிக்கிட்டு வந்திருக்கு. இப்போ இந்த லீனியர் லேஅவுட் எதுக்குள்ளார இருக்குன்னா கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்குள்ளார இருக்குது. நான் தான் சொல்லியிருக்கேன் கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்னா எங்கே வேணுமாலும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை நான் சென்டர் பண்ண போகிறேன். இந்த கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட்குள்ளே இருக்கிற லீனியர் லேஅவுட்டை சென்டர் பண்ண போகிறேன். ஓகே, சென்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த அட்மின் பேஜை எங்கேயாவது இருந்து கால் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம்னா. ஸோ அதனால் நம்ம ஹோம் ஃப்ராக்மெண்ட்டுக்கே போயிட்டு இந்த ப்ரொஃபைல் இமேஜை கிளிக் பண்ணோன்னா அட்மின் பேஜ் வர மாதிரி இப்போதைக்கு செட் பண்ணுறேன். ஐடி வந்து ப்ரொஃபைல். ஓகே, ப்ரொஃபைல் அது வந்து இமேஜ் வியூ. ஸோ அதனால் இமேஜ் வியூ கொடுத்துக்கிறேன். டேட்டா டைப் ப்ரொஃபைல் ஈக்குவல் டு வியூ டாட் ஃபைண்ட் வியூ பை ஐடி ஆர் டாட் ஐடி டாட் அந்த ஐடி கமா இந்த ப்ரொஃபைல் இமேஜை கிளிக் பண்ணால் என்ன வரும், இங்கே இமேஜ் வியூ ப்ரொஃபைல் இமேஜ் டாட் செட் ஆன் கிளிக் லிசனர். அந்த ப்ரொஃபைல் இமேஜை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும்னா ஸ்டார்ட் ஆக்டிவிட்டிக்குள்ளார இன்டென்ட் கிளாஸ் கொடுத்துக்கிறேன். இன்டென்ட் கிளாஸ் எதுக்குன்னு சொல்லியிருக்கேன், ஒரு ஆக்டிவிட்டியிலிருந்து இன்னொரு ஆக்டிவிட்டிக்கு மூவ் ஆகிறது. ஸோ வியூ டாட் கெட் கான்டாக்ட்ஸ் கமா வியூ டாட் கெட் கான்டாக்ட்ஸ்னா இந்த ஃப்ராக்மெண்ட்லேருந்து அந்த ஆக்டிவிட்டிக்கு போகுன்னு சொல்ல போகிறோம். ஸோ எந்த ஆக்டிவிட்டி, அந்த ஆக்டிவிட்டி பேர் அட்மின் ஆக்டிவிட்டி டாட் கிளாஸ். ஸோ ஓகே, இப்போ அப்ளிகேஷன் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு என்னென்னா இந்த ப்ரொஃபைல் இமேஜை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேல்யூஸ்லாம் கெட் பண்ணிவிட்டு டேட்டா பேஸ்க்கு சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அது மெயின் ஆக்டிவிட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் ஐடிஸ்லாம் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, எடிட் டெக்ஸ்ட்டில் மொத்தம் என்னென்ன இருக்குன்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன், நெக்ஸ்ட் வந்து பிஜி இமேஜ், நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இமேஜ், நெக்ஸ்ட் வந்து நான் ஷார்ட்டாக நேம்ஸ்லாம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ப்ராடக்ட் இமேஜ், குவான்டிட்டி, ப்ரைஸ், குவான்டிட்டி, நெக்ஸ்ட்டு ப்ரைஸ்.
ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதுக்கிட்டேருந்து எல்லாத்தையும் நம்ம டேட்டாபேஸ்க்கு சென்ட் பண்ணணும்னா ஸ்ட்ரிங்காக தான் சென்ட் பண்ணணும். ஸோ இதுக்கிட்ட இருந்து எடிட் டெக்ஸ்ட்டுக்கிட்டேருந்து நான் எல்லா வேல்யூவும் வாங்கி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு டைட்டில்னா வியூ டாட் சாரி இது ஆக்டிவிட்டி வியூ வராது, ஃபைண்ட் வியூ பை ஐடி ஆர் டாட் ஐடி டாட் அதே மாதிரி டைட்டில் எடிட் டெக்ஸ்டா. ஸோ அதே மாதிரி 5க்கும் நம்ம கொடுத்துக்கணும். ஸோ ஓகே, மூணுமே பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னென்னா ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு அது இந்த ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போகணும். ஸோ அதனால் ஒரு பட்டனும் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லீனியர் லேஅவுட்குள்ளேயே பட்டன் கொடுத்துட்டு ரேப் கண்டென்ட் டெக்ஸ்ட் வந்து சேவ்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பட்டன் வந்து ஐடி வந்து சேவ்னே கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, இந்த ஐடியை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ லேயர் கிராவிட்டி சென்டர் கொடுத்துக்கிறேன். பட்டனும் மேட்ச் ஃபேரன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, அதே மாதிரி லேஅவுட் மார்ஜினும் 10 கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த வேல்யூஸில் எடுத்து கொண்டு போயிட்டு நம்மளுக்கு டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த பட்டனுக்கும் நான் ஐடி செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, பட்டன் button save equal to find view id dot r dot id dot save. ஸோ ஓகே, இந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும்? பட்டன் டாட் செட் ஆன் கிளிக் லிசனர் ஈக்குவல் டு நியூ வியூ ஆன் கிளிக் லிசனர் கிளிக் பண்ணால் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த இதில் இருக்கிற டெக்ஸ்ட்லாம் எம்டியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிடணும். ஓகே, எம்டி நம்ம சென்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு இஃப் கண்டிஷன் போட்டு செக் பண்ணிக்க போகிறேன். ஸோ not equal to title dot get text dot to string dot is emptyன்னு பார்க்குறோம். ஸோ இப்படி ரைட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ஓகே, இங்கே என்னென்னா ஸ்ட்ரிங் title1 ஓகே ஈக்குவல் டு title dot get text dot to string. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி 5க்கும் வாங்கி வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி 5க்கும் இப்போது நான் ரைட் பண்ணிடுறேன். டிஸ் 1ன்னு கொடுத்துருக்கேன். description get text dot to string. ஸோ pg string pg image 1 equal to pg image dot get text dot to string get text dot to string. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் இமேஜ் ப்ரோ இமேஜ் 1 equal to 1 எதனால் கொடுக்குறேன்னா நம்மளுக்கு வந்து யூனிக்காக தெரியணும். ஸோ ப்ராடக்ட் இமேஜ்னு ஆல்ரெடி இங்கே எடிட் டெக்ஸ்ட்டுக்கு கொடுத்ததுனால அதனால் யூனிக்காக தெரியணுங்கிறதுக்கோசரம் இது கொடுத்துருக்கேன். get text dot to string. ஸோ நெக்ஸ்ட் வந்து
quantity 1 equal to quantity dot get text dot to string. ஸோ ஓகே, இந்த கெட் டெக்ஸ்ட்னா அந்த எடிட் டெக்ஸ்ட்லேருந்து டெக்ஸ்ட்டை வாங்குறதுக்கு, அப்புறம் நம்ம எடிட் டெக்ஸ்ட்டில் நம்பர் கூட கொடுத்துருப்போம். ஸோ அதை வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்காக தான் நம்ம இந்த கெட் டெக்ஸ்ட் டாட் டு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம், அந்த மெத்தட்ஸ். ஸோ ஓகே, ப்ரைஸ் 1 equal to price dot get text dot to string. ஃபஸ்ட் இங்கே டெக்ஸ்ட்லாம் வாங்கி வச்சுட்டோமா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இஃப் கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இஃப் கண்டிஷனில் நாட் டெக்ஸ்ட் டைட்டில், ஓகே, அதில் தான் டெக்ஸ்ட் வாங்கி வச்சுருக்கோம்ல, டாட் இஸ் எம்டியான்னு பார்க்குறோம். எம்டியாக இருக்கக்கூடாது. தென் எது இதெல்லாம் எம்டியாக இருக்கக்கூடாது, ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே எம்டியாக இருக்கக்கூடாது. அதனால தான் அந்த நாட் சிம்பிள் போட்டிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் 1 டாட் இஸ் எம்டியாக இருக்கக்கூடாது. தென் பிஜி இமேஜ் 1 டாட் இஸ் எம்டியாக இருக்கக்கூடாது, நாட் ஈக்குவல் டு எம்டி. தென் அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ப்ரோ இமேஜ் 1 டாட் நாட் ப்ரோ இமேஜ் 1 டாட் இஸ் எம்டின்னு செக் பண்ணோம். அதே மாதிரி நாட் குவான்டிட்டி 1 டாட் இஸ் எம்டின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து நாட் ப்ரைஸ் 1 டாட் இஸ் எம்டின்னு பார்க்கணும். இது வந்து நாட் ஈக்குவல் டு எம்டி இல்லாமல் ஏதாவது ஃபில்லாக இருந்தால் நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட டேட்டாபேஸ்க்கு எல்லா டேட்டாபேஸும் சென்ட் பண்ணோம். எல்ஸ்னால் நம்ம வந்து மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணோம். ஸோ அதனால் டோஸ்ட் மெசேஜ் போட்டுக்கிறேன். ஓகே, டோஸ்ட் மெசேஜில் ஆல் ஃபீல்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட். ஆல் ஃபீல்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு இன்னும் என்னது எதுக்குன்னா ஃபார்ம் வேலிடேஷன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ், டேட்டாபேஸ்க்கு நம்ம டேட்டாபேஸ் சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ் வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ் ஓகே, அப்புறம் பாத் செட் பண்ண போகிறேன் எங்கே போகணும் அப்படின்னு. ஸோ ஓகே, டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ் ஈக்குவல் டு database reference dot get firebase database dot get instance dot get reference dot child வந்து என்னன்னா எனக்கு ப்ராடக்ட் இருக்கணும். ப்ராடக்ட் ஓகே, ப்ராடக்ட்ஸ் எஸ். நெக்ஸ்ட் வந்து இப்போது இந்த ஃபீல்ட்ஸில் எம்டி இல்லைன்னா இங்கே தான் அந்த ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். என்னென்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரிங் வாங்கி வச்சுக்கலாம். இந்த மெத்தட் எதுக்காகனா ப்ராடக்ட் ஐடிக்காக. ஸோ நம்ம வந்து இப்போ யூசர் இங்கே வந்து டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கன்சோல் போயிட்டு ஸோ ஷாப் சூஸ் பண்ணிக்கிறேன் நம்மளோட ப்ராஜெக்ட். ஸோ இப்போ பில்டில் போயிட்டு இங்கே ரியல் டைம் டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு டேட்டாஸை செட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஐடி யூஸ் பண்ணியிருக்கோம் யூசர் டேபிளில். ஓகே, இந்த ஐடி வந்து நம்ம எங்கேருந்து கெட் பண்ணோம்னா அத்தன்டிகேஷன்லேருந்து கெட் பண்ணியிருப்போம். அத்தன்டிகேஷன் மெத்தட் வந்து க்ரியேட் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு யூசர் வந்து புதுசாக என்ட்ரு ஆனோடனே அதுக்குன்னு ஒரு யூஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகும். ஸோ அதுதான் யூசர் ஐடின்னு சொல்லுவோம். இந்த யூஐடி கீழே தான் இந்த யூசருக்கான டேட்டாஸ் எல்லாமே நம்ம தனித்தனியாக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த யூசர் ஐடி கீழே தான் இங்கே தனித்தனியாக யூஸ் பண்ணி இருக்கோம். இப்போ இன்னொரு யூசர் லாகின் ஆனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஐடி ஜெனரேட் ஆகும். அந்த ஐடிக்கு கீழே தான் இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் இன்னும் வரும். ஸோ இப்போ அதே மாதிரி
நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ்ன்னு இங்கே யூசர் எப்படி வந்ததோ அதே மாதிரி ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு டேபிள் கிரியேட் ஆகும். அந்த ப்ராடக்ட் டேபிளுக்கு அடியில் நம்மளுக்கு ஒரு யூனிக்கான ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் யூனிக்கான ஒரு ஐடி வந்து ஜெனரேட் ஆகணும். அப்போ தான் அது ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து தனித்தனியாக தெரியும். இல்லைன்னா எல்லாமே மிங்கிள் ஆயிரும். ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து ப்ராடக்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். இந்த டேட்டா பேஸ் இருக்குல்ல, இந்த டேட்டா பேஸ் ரெஃபரன்ஸில் ஒரு மெத்தட் இருக்குது, get key டாட் டு ஸ்ட்ரிங். ஓகே, கீயை வாங்கிட்டு அந்த கீயை வாங்கிட்டு நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இப்போது இந்த ரெஃபரன்ஸில் ஒரு மெத்தட் எழுத போகிறோம், டாட் சைல்டு. ஓகே, சைல்டு வந்து என்ன சைல்டாக இருக்கணும், ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சைல்டு இருக்கணும். அதுக்கு கீழே சப் சைல்டாக என்ன இருக்கணும், இந்த ஐடியை பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, ப்ராடக்ட் ஐடி. இது இங்கே ப்ராடக்ட் ஐடி ஜெனரேட் பண்ணும் இந்த டேட்டா பேஸ்லேருந்து. கெட் கீ டாட் டு கெட் கீ அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா யூனிக்காக ஒரு ஐடி வந்து உங்களுக்குன்னு ஜெனரேட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஐடி ஜெனரேட் ஆகும், அதோட வேல்யூஸ்லாம் புதுசாக நோட்டி இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு ஐடிஸ்லாம் ஜெனரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ டாட் செட் வேல்யூ. ஓகே, செட் வேல்யூ அப்படிங்கிற ஒரு மெத்தட் கொடுத்துட்டு, செட் வேல்யூனா இந்த வேல்யூஸ்குள்ளே தான் இதுக்குள்ளே தான் நம்ம கெட்டர் செட்டர் கிளாஸ் எழுதிட்டு அந்த கெட்டர் செட்டரை இதுக்குள்ளே கொடுப்போம். ஓகே, இங்கே வந்து நெக்ஸ்ட்டு ஆட் ஆன் கிளிக் லிசனர். ஸோ ஓகே, ஃபஸ்ட் வந்து இதுக்குள்ளார வேல்யூ கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் வந்து ப்ராடக்ட்ஸ். ஓகே, ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மாடல் கிளாஸ் கிரியேட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டைட்டிலாக இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதே தான் டேட்டா பேஸ்லேயும் வரும். ஸோ ஸ்ட்ரிங் டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஓகே, பிஜி இமேஜ், நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இமேஜ், நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் சைஸ், சாரி குவான்டிட்டி, நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்கில் ப்ரைஸ். ஓகே, இப்போ இதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, தென் இதுக்கு வந்து கெட்டர் செட்டர் கொடுக்க போகிறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரேட்டில் வந்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜெனரேட் ஆகும் கிளாஸஸ். இதை இப்படி தான் பண்ணணுங்கள, நம்ம டைப்பும் பண்ணலாம். ஸோ ஃபாஸ்ட்டாக எழுதிக்கலாம். இதை கொடுத்தீங்கன்னா அதுவே ஜெனரேட் ஆயிரும். ஓகே, ஜென்ரேட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் வந்து இங்கே அட்மின் பேஜ்க்கு போயிடலாம். இப்போ வந்து அந்த கிளாஸை கால் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து என்னது, ப்ராடக்ட்ஸ் ஈக்குவல் டு நியூ ப்ராடக்ட்ஸ். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ்னால் நம்ம டேட்டாஸை கிளாஸ் கால் ஆகும்போது அந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்துடும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் நான் பாஸ் பண்ண போகிறேன். லைன் பை லைனாக தான் பாஸ் பண்ணோம். அங்கே எப்படி ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி பிஜி கமா ப்ரோ இமேஜ் 1, இங்கே எல்லாத்துக்கும் இமேஜ் 1ங்கிறது வரும். இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் பாஸ் பண்ணும், இங்கே இருக்கிற எல்லா டேட்டாஸையும் பாஸ் பண்ணும். ஸோ ஓகே, குவான்டிட்டி 1 கமா ப்ரைஸ். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று மறந்துட்டேன். இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் ஐடி, இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு இதுதான் யூனிக் அப்படிங்கிறத நம்ம ஃபெச் பண்ணுறதுக்காக இந்த ப்ராடக்ட் ஐடி இங்கே உள்ளே சென்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இங்கேயே அந்த ப்ராடக்ட் ஐடி அப்படிங்கிறது கொடுத்துடணும். ஸ்ட்ரிங் தான் ப்ராடக்ட் ஐடியுமே. ஸோ அதனால் ப்ராடக்ட் ஐடின்னு கொடுத்துட்டு இங்கே ஃபுல்லாத்துலேயே கொடுக்கணும். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஓகே, எல்லா ப்ராடக்ட்டுக்கும்
கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் கொடுத்தாச்சு. இப்போ கெட்டர் செட்டர் கொடுக்கணும். ஸோ ஓகே, இங்கே ஒரு எரர் வரும், ஏன்னா இன்னொரு டேட்டாவை பாஸ் பண்ணணும். ஸோ அது வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டே நம்ம ப்ராடக்ட் ஐடி அப்படிங்கிறத பாஸ் பண்ணணும். ப்ராடக்ட் ஐடி ஓகே பாஸ் பண்ணிட்டோமா, எரர் போயிடுச்சு. இப்போ வந்து இந்த ப்ராடக்ட்ஸ், இந்த கெட்டர் செட்டர் மெத்தட்குள்ளே இருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸை தான் ப்ராடக்ட்ஸ் ஓகே. இந்த கெட்டர் செட்டருக்குள்ளே இருக்கிற எல்லா வேல்யூ தான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரிங் எடிட் டெக்ஸ்ட்லேருந்து எல்லா வேல்யூஸும் வாங்கணும். அந்த வேல்யூஸ் கெட்டர் செட்டர் மெத்தடில் கொடுத்துட்டோம். ஸோ அந்த மாடல் கிளாஸ் தான் இப்போ எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாடல் கிளாஸில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் இப்போ ப்ராடக்ட், இங்கே இந்த பாத்தோடது என்னது ப்ராடக்ட்ஸ்குள்ளே ப்ராடக்ட்னு ஒரு டிஃப்ரெண்ட் ஐடி ஜெனரேட் ஆகும், யூனிக் ஐடி ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகும். இங்கே இருந்துன்னா டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ்லேருந்து. ஸோ அதுக்கு கீழே தான் நம்ம இங்கே என்டர் பண்ணுற எல்லா வேல்யூஸும் இங்கே கொடுக்க போகிறோம். டாட் ஆட் ஆன் கம்ப்ளீட் லிசனர் கொடுக்க போகிறோம். ஓகே, டாஸ்க் கம்ப்ளீட்டான்னு செக் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டாட் ஃபெயிலியர் லிசனர் ஒன்று கொடுக்க போகிறோம். ஓகே, டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகலைன்னா ஆட் ஆன் ஃபெயிலியர் லிசனர் ஈக்குவல் டு நியூ ஆன் ஃபெயிலியர் லிசனர். இப்போ டாஸ்க் ஃபெயில் ஆச்சுன்னா இங்கே வந்து நம்மளுக்கு மெசேஜ் வரணும். ஸோ ஓகே, என்ன மெசேஜுங்கிறது நம்ம எக்ஸெப்ஷன்லேருந்து வாங்கிக்கலாம். ஸோ டாட் கெட் மெசேஜ்னா டு ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டு என்ன மெசேஜோ அதை இங்கே டிஸ்பிளே பண்ணும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு மெசேஜ் வேணும்ல, கம்ப்ளீட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இந்த டாஸ்க் ஓகே, இந்த டாஸ்க்லேருந்து அங்கே ஒரு மெத்தட் இருக்கும், டாஸ்க் டாட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படிங்கிறது. அந்த மெசேஜ் செக் பண்ணிக்கலாம், டோஸ்ட் போட்டுக்கலாம். இஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன வேணும், சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மெசேஜ் வேணும். ஸோ சேவ்டு சக்ஸஸ்ஃபுல், என்ன மெசேஜ் வேணுமாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே, எல்ஸ் கண்டிஷனில் ஒரு வேளை நம்மளுக்கு சேவ் ஆகலை அப்படின்னா மறுபடியும் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ஃபெயில்டு சேவ் நாட் சக்ஸஸ்ஃபுல்னு கொடுத்துக்கலாம், ஆர் ஃபெயில்டு சிம்பிளாக ஃபெயில்டுன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் தென் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ் டாட், இதுக்கு முன்னாடி புஷ்ஷுங்கிற ஒரு மெத்தட் வரணும். புஷ் டாட் கெட் கீ வரணும். ஓகே, கீ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கும். ஸோ அதனால் இங்கே பாஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி டேட்டாபேஸையும் ஓப்பனில் வச்சுக்கிறேன். ஸோ ஓகே, இங்கே எரர் இருக்குது, அந்த எரரை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து கமா கொடுக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, இப்போ ரன் பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் லான்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் இந்த இமேஜ் வியூ கிளிக் பண்ணோன்னே, நம்ம ப்ரொஃபைல் இமேஜ் கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பேஜ்க்கு வந்துடும். டைட்டில் வந்து ஏதோ சம்திங், ஏதோ ஒரு டைட்டில், இப்போதைக்கு சம் லெட்டர்ஸ் மட்டும் கொடுக்குறேன். யூஆர்எல்ல ஸ்ட்ரிங் தானே, அதனால் எல்லாத்துக்குமே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகே, டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணி பார்க்குறேன், நம்மளுக்கு சேவ் ஆகுதா இல்லையான்னு பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. ப்ராடக்ட் இமேஜ் ஓப்பன் பண்ணி ப்ராடக்ட் டேபிளை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஐடி இருக்கும். இந்த ஐடி தான் இந்த ப்ராடக்ட் ஐடியிலையுமே சேவ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கொடுத்த எல்லா டேட்டாஸும் வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சேவ் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொன்று கொடுக்குறேன், டெக்ஸ்ட்லாம் மாற்றிடுறேன். ஓகே,
டெக்ஸ்ட்லாம் மாற்றிட்டு இன்னொன்று கொடுக்குறேன். இன்னொரு ப்ராடக்ட் அட்மின் வந்து கடையில் இப்போ நம்ம அந்த ஷாப் வச்சுருக்கோம் அப்படின்னா எங்கள் கடையில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் தான். ஓகே, ஆட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் இன்னொரு ப்ராடக்ட் இருக்குன்னா இன்னொரு ப்ராடக்ட்டும் ஆட் பண்ணுறாரு. ஸோ அதுவும் கீழே வந்துருச்சு. ஸோ ஓகே, அதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் வேணும்னாலும் இன்னொரு ப்ராடக்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த நம்மக்கிட்ட இப்போ 3 ப்ராடக்ட் இருக்கா, இந்த 3 ப்ராடக்டோட டீட்டெயில்ஸை தான் எடுத்து நம்ம ஒரு ரீசைக்கிளர் வியூவில் அடாப்டரில் செட் பண்ண போகிறோம். அதை எங்கே செட் பண்ண போகிறோம்னா இங்கே சொல்லியிருப்பேன், இங்கே ரீசைக்கிளர் வியூ வச்சுருப்பேன். இந்த ரீசைக்கிளர் வியூவில் தான் அந்த மாதிரி ஒரு அடாப்டர் இங்கே இருக்கிற எல்லா டேட்டாஸையும் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு அடாப்டரில் நான் செட் பண்ணி இங்கே டிஸ்ப்ளே பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டேட்டாஸ் தான் இருக்குது. இப்போ ரீசைக்கிளரோட கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ டேட்டாவை கொடுத்தாலும் ரீசைக்கிளர் வியூ அவ்வளோ டேட்டாவை 1 by 1 அடுக்கிட்டே வரும். ஸோ இந்த லேஅவுட் அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ரீசைக்கிளர் வியூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட எத்தனை ப்ராடக்ட் வரப்போகுது, இப்போ எத்தனை ப்ராடக்ட் இருக்க போகுதுன்னு தெரியாது. எவ்வளோ ப்ராடக்ட் வந்தாலும் நம்மளுக்கு லேஅவுட்டில் விசிபிளாக காமிக்கிறதுக்கு அவசரம் தான் ரீசைக்கிளர் வியூ அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓகே, இப்போ இங்கே இருக்கிற 3 ப்ராடக்ட்ஸும் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுறோன்னா இங்கே எடுத்துகிட்டு வந்து எப்படி டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.